அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி போகிறோம்னாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்குறோங்க. எங்கே போகிறோம்னாங்க, ஆனமலையில் இருக்கிற மாசாணியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகலான்னு சொல்லிட்டு போகவே முடியலைங்க. சரி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுங்க. சரி இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு லீவுங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். நம்ம ஊர் சைடு மழையே இல்லைங்க, நல்லா வெயில் பிச்சு எடுத்துதுங்க. இந்த பொள்ளாச்சிக்குள்ளே இந்த சைடு மேற்க வந்ததையுமே நல்லா மழை பெஞ்சிருக்குதுங்க. நேற்று நைட்டெல்லாம் நல்ல மழைன்னு சொன்னாங்க. இந்த சைடு ரோடே இன்னும் ஈரமாகவே இருக்குது. அந்த மழையோட அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடலாம். இந்த விடுநாளில் போனாங்க கோயில் அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்காதுங்க. நம்ம நினச்ச மாதிரி நல்லா பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு வந்துடலாங்க. அதனால தான் விடுநாளில் போகிறதுங்க கோயிலுக்கு. இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயில் அவ்வளோவா இன்றைக்கி கூட்டமே இல்லைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காதுங்க. உள்ளே போய் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வந்துட்டுங்க. ஏன்னா கூட்டமே இல்லைங்க. அப்புறம் இந்த கோபுரத்தையெல்லாம் வீடியோ எடுத்துட்டுங்க, நாங்கள் கோபுரம் தெரிகிற மாதிரி எங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இதான் இப்போ தெரியுதாங்கிற மாதிரி பின்னாடியே போயிட்டாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் சாமியெல்லாம் நல்லா மனசார கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. கூட்டம் இல்லாதப்போ போனோன்னாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாள், அமாவாசை நாளெல்லாம், செவ்வாய்க்கிழமை நாளெல்லாம் போனால் பக்கமே போக முடியாதுங்க. சரியான கூட்டமாக இருக்குங்க. நான் வியாழக்கிழமை தான் போனேங்க. சூப்பராக நிம்மதியாக மனசார சாமி கும்பிட்டு வந்தேங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் மறந்து போகாமல் சாமிக்கிட்ட பேசலாங்க. கூட்டத்தோடு போனோம்னா அந்த கூட்டத்தில் எல்லாம் மறந்துடுவோம். அப்புறம் கோயிலில் என்ன வாங்கினாங்க, குங்குமம் வாங்கினுங்க. குங்குமத்து கூட மஞ்சள் வாங்கினுங்க. அப்புறம் பொண்ணு வளையல் கேட்டான்னு சொல்லிவிட்டு, இது ஏதோ புதுசாக இருக்குமா, இந்த வளையல் வாங்கி கொடுன்னு சொன்னான்னு போட்டு இந்த வளையல் வாங்கினுங்க. அப்புறம் எனக்கும் 2 ஜோடி வளையல் வாங்கினுங்க. நான் இந்த மாதிரி வளையலெல்லாம் போட்டது இல்லைங்க. நான் கொத்து வளையல், கண்ணாடி வளையல் தாங்க போடுவேன். அப்புறம் பாப்பா தான் இருந்துட்டு, அம்மா நீயும் வாங்குன்னு சொன்னான்னு வாங்கினுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.